சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நம்பல, நான் என்ன பண்றேன்னு பாரு. நீங்க என்ன பண்றத நானே பண்ற பாருங்க. சங்கவே, அப்ப நான் சொல்றதை கேட்க மாட்டேன்ல? அப்பா ஒரு நிமிஷம். இன்ஸ்பெக்டர் வாங்க, இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன சார், அப்ப என்னவோ வேண்டா வெறுப்பா ஏன் கல்யாணத்துக்கு வந்தேங்கிற மாதிரி கேட்டீங்க. இப்ப என்னவோ வாங்க வாங்கன்னு ஓவரா மரியாதை கொடுக்குறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க கல்யாணம் ஒண்ணும் நடக்கல. வழக்கம் போல என்ன பழி வாங்குறத நினைச்சிட்டு என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்திட்டு இந்த பவித்ரா. நான் கம்ப்ளைண்ட் தரேன். நடக்க இருந்த என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டான்னு. நீங்க அவளை அரெஸ்ட் பண்ணுங்க. ஹலோ சார், நான் எல்லாத்தையும் வெளியில இருந்து கேட்டுட்டு தான் வரேன். பவித்ரா இந்த கல்யாணத்தை நிறுத்தினதா நீங்க சொல்றீங்க. ஆனா நான் உள்ள வரும்போது உங்க பொண்ணு சங்கவி ஆதிய கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு முடிவு எடுத்துட்டு தான் சொல்றாங்களே. அப்ப அவங்கள வற்புறுத்தி தான் இந்த கல்யாணமே நடக்குதா? நீங்க வற்புறுத்தி தான் இந்த கல்யாணம் நடக்குதா? எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இங்க பாருடா தாமோதரா, இதே மாதிரி என்ன கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறது ரெண்டாவது தடவை. இல்லடா, இப்படி எல்லாம் நடக்கும் நான் யோசிக்கவே இல்ல. எனக்கும் இன்னைக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்பாப்பா ரிலாக்ஸ். நீங்க எதை பத்தியும் யோசிச்சு டென்ஷன் ஆகாதீங்க. ஏன் நாங்க என்னமோ உங்களுக்கு துரோகம் பண்ணதாவும் அநியாயம் பண்ணதாவும் வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறீங்க? அப்ப நீங்க எங்களுக்கு பண்ணதெல்லாம் எந்த கேட்டகரியில வரும்? சொல்லுங்க, எந்த கேட்டகரியில வரும்? நானா? நான் என்ன செஞ்சேன்? நான் உங்க குடும்பத்துக்கு செஞ்ச தியாகம் மாதிரி எவனும் செஞ்சிருக்க மாட்டான், தெரியுமா? செஞ்ச புண்ணியத்தை எல்லாம் சொன்னா பாவம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் உங்களுக்கு செஞ்ச நல்லதை எல்லாம் சொல்லி காட்டாம இருக்க. அது என் நண்பனுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். டேய் விடுடா, யாரும் ஏதாச்சும் சொல்லிட்டு போகட்டும். உனக்கு நான் இருக்கேன்டா. பார்த்தல, அவனுக்கு தெரியும். அது போதும், வேற யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் எங்க அப்பாக்கு தெரிஞ்சு பண்ணது. அவருக்கு தெரியாம எங்க குடும்பத்துக்கு ஒண்ணு பண்ணீங்கல்ல, அதத்தான் நான் கேக்குறேன். என்ன உளற? உண்மை ஒரு நாள் என்னைக்காச்சும் வெளியில வந்துதான் ஆகணும். எத்தனை நாள் மறைஞ்சிருக்கும்? சங்கவே, அவன் சொல்றத நம்பாத. நம்ம குடும்பத்தை சதிக்கிறதுக்கு அவங்க ஏதோ சதி பண்றாங்க. அப்படியா? நிஜமாவா? நீங்க பண்ணதை விடவா பெருசா சதி பண்ணிட முடியும்? ஏய், நான் ஒண்ணும் பண்ணல. தாமோதரன் குடும்பத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய உதவி தாண்டா பண்ணிருக்கேன். ஆனா அந்த ரூம்குள்ள வச்சு நீங்க அப்படி ஒண்ணும் சொல்லலையே. என்னது? எந்த ரூம்ல? நான் என்ன சொன்னேன்? நான் எதுவுமே சொல்லலையே. அதுக்குள்ளே மறந்துருச்சா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. எல்லாரும் இருக்காங்கல்ல. நீங்க செஞ்ச அந்த நல்லத எல்லாரும் முன்னாடி சொல்லிருங்க. எல்லாரும் கேட்டு பாராட்டட்டும். என்ன சொல்ற? நான் என்ன பத்தி எதுவும் சொல்லலையே. நீங்க சொல்லிதானே மேஸ்திரி முருகேசன் அரவிந்தன் என்ன தள்ளி விட்டாரு. அத சொல்லுங்க, எல்லாரும் கேட்கட்டும். என்ன பேசுற நீ? அரவிந்த் எனக்கு மூத்த பையன் மாதிரி. அதான் எல்லாருக்கும் தெரியுமே. சீதா தாமோதரனுக்கெல்லாம் தெரியும். நான் கொலை பண்ணேன்னு சொல்றிய? சங்கவிய நான் கொல்லுவேனா? நீ சொல்றது அப்படிதான் இருக்கு. அரவிந்த் என் புள்ள மாதிரி பார்த்த. தாமோதரா, என்ன பேசுறேன்னு பாருடா. டேய், உனக்கு அப்படி என்னடா இவன் மேல கோவம்? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆதாரமே இல்லாம அநியாயமா ராஜசேகர் மேல சேர்த்து வாரி இறக்கிற. இது பத்தாதுன்னு பெத்த பொண்ணையும் கூட சேர்த்துக்கிட்டு இப்படி பேசுற. அவன் மனசு என்ன பாடுபடும் யோசிச்சு பாத்தியாடா? போதும், கல்யாணத்தை நடத்துங்க, நடத்தாம போங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் நண்பனை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. ஒரு நிமிஷம்ப்பா. உங்க நண்பனை பத்தி எங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரிய வரும். வெயிட் பண்ணுங்க. அரவிந்த், ஆமா ஆமா, நான் தான் உன் அண்ணனை ஆள் வச்சு கொன்னேன். நான் ஒண்ணும் அவனை கொல்லணும்னு திட்டம் போட்டாலும் கொல்ல. முருகேசனை வச்சு லேசா அவன் கை கால் உடையிற மாதிரி பாருடான்னு தான் சொன்னேன். அவ்வளவுதான். அவன் அரவிந்த தள்ளி விட்டான். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு முன்னாடி ஒரு சைட் இன்ஜினியர் இதே மாதிரி விழுந்திருக்கான். கால் எலும்பு மட்டும்தான் உடைஞ்சது. ஆனா உன் அண்ணனோட விதி, அவன் செத்து போயிட்டான். இதுல யார தப்பு சொல்ல முடியும் சொல்லு? முருகேசனா நான் திட்டத்தான் செஞ்சேன். பாவம், அவன் நேரம் அவனும் செத்து போயிட்டான்.
தான் சொல்லிட்டேன்ல. போ, போய் தாலி கட்டு போ. தாமோதரா, இது நான் ஆதிகிட்ட ஏதோ சும்மா கோபத்துல சொன்னது. அப்பா, உங்க நண்பரோட வாயில இருந்து இந்த உண்மையை வர வைக்க வேற வழி எங்களுக்கு தெரியல. அதான் சங்கவி கிட்ட கேட்டேன், அவளும் புரிஞ்சுக்கிட்டு கோஆபரேட் பண்றேன்னு சொன்னா. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க மேல எனக்கு எப்பவோ டவுட் வந்துருச்சு. நேரா மகேஸ்வரி அக்கா கிட்ட போன எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. இவ்ளோ மோசமா நடந்திருக்கீங்களேப்பா. நான் வளர்த்த புள்ளன்னு அரவிந்த சொல்லி சொல்லியே காலி பண்ணிட்டீங்கல்ல. அந்த உண்மையும் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு உங்களுக்கு விசுவாசமா இருந்த மேஸ்திரி முருகேஷனை காலி பண்ணிருக்கீங்க. இத வெளியில சொல்லிடக்கூடாதுன்னு மகேஸ்வரி அக்காவை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க இல்ல? என்ன சங்கவி, நீயும் பைத்தியக்காரி மாதிரி அவங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் யூகம். என்ன ஆதாரம் இருக்குன்னு அவங்க கிட்ட கேளு. உங்களை பார்த்தாலே தெரியல. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? என்ன வேணும்? ராதா, நீயுமா இவங்க சொல்றத நம்புற? தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. போங்க போங்கன்னு சொன்னேன். அண்ணா, என் கையால நீங்க எத்தனை முறை சாப்பிட்டிருப்பீங்க. இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு எப்படின்னு உங்களால சாப்பிட முடிஞ்சது? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசு ஊர்த்தலையா? ஐயோ, இவ தூக்கி வளர்த்த புள்ளைய நாம கொண்டுட்டோமே, இவ கையாலேயே சாப்பிடுறமேன்னு ஒரு நிமிஷம் கூட நீங்க நினைக்கலையா? எப்படின்னு எப்படின்னு பவி, தப்பா நினைச்சுக்காத. ஆதி எங்க அப்பா வாயில இருந்து உண்மையை வர வைக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி செட்டப் பண்ணா. புரியுதா? அப்படியெல்லாம் இல்ல சங்கவி. நீ உண்மையை புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு சந்தோஷம்தான். ஓ, இப்பதான் தெரியுது இது செட் பண்ண வீடியோவா? என்ன டென்ஷன் ஏத்தி விட்டு நான் பேசின வார்த்தையை தூக்கிட்டு வேற வார்த்தையை போட்டிருக்கீங்களா? இப்ப நான் உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. ஹலோ, இத தாண்டி போனீங்க வேற மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டியதா இருக்கும்.